ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அன்னைக்கு எக்ஸிபிஷன்ல இந்த ட்ரம்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இதை பார்க்கும்போது ஒரு கதை தோணுச்சு. இந்த வாட்டி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கதை கேட்போமா? இதுக்கு பேர் தான் பறை. ஒரு காலத்துல பறையோட குரல் அப்படி முழங்குமா, எந்த இடத்துல நின்னாலுமே பழங்கால சங்க இலக்கியவாதிகளை பறை வாசிச்சுச்சு. அந்த பறையோட குரல் பெரிய புராணமும் போர் முழக்கத்தையும் சொல்லும். புறநானூர்ல இருக்கும் வீரர்களோட கதையும் சொல்லும். ஒரு பொண்ணு இருக்கா, அவ பறை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவளுடைய அப்பா ஒரு பெரிய பறையாளர். அவருடைய பறை முழங்கும் போது சிலப்பதிகாரம், புறநானூறு பாடல்கள் எல்லாம் அவரோட பறையில இசையோட ஒலிக்குமா. அவர் பறை முழங்கும் போதுதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க போர் வீரர்களுடைய கதையே கேட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை பறையோட ஓசைனா என்னன்னு தெரியாம இருக்காங்க. கலாச்சாரம் மறந்து நவீன இசைகள் அதிகமானது. அதனால மறுபடியும் பறையோட ஓசையை ஒலிக்க அந்த பொண்ணு அவங்க அப்பாவுடைய பறையை எடுத்துட்டு ஊருக்கு நடுவுல வந்து நின்னு வாசிச்சா. இதோ அவள் வாசிச்ச பாடல். ஓங்கி விழும் பறையோசை கேட்டு பயந்து ஓடியது எதிரி படைகள், அது ஒரு காலம். மெல்லிய பறையோசை கேட்டு ஆடிப்பாடி மகிழ்ந்தது மங்கையர் குலம், இருந்த ஒரு காலம். இப்போது எங்கே அந்த பறையோசை? யாராவது தட்டி ஒலித்து உயிர் கொடுக்க இயங்குகிறது. காலங்களால் மறைந்து கொண்டே இருக்கும் பறையோசை. இதை கேட்டு சிறு பிள்ளைகள் எல்லாம் ஓடி வர, பெரியவர்களுக்கெல்லாம் பறையோசை ஞாபகம் வர மீண்டும் பறையோசையை கொண்டாட தொடங்கினார்கள். கடைசியில ஒண்ணு மட்டும் சொல்லணும், எவ்வளவுதான் புது புது இசைக்கருவிகள் வந்தாலும் நம்மளுடைய வீரத்தை சொன்ன இசைக்கருவிகளை மறந்துடாதீங்க. புரிந்தது என்று நினைக்கிறேன்.